அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை கூட்டிச் சேர்த்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் கொர்நேலியு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அவர் ஆண்டவருக்குள் எவ்வளவு தன்னை அடக்கிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களும் அவரோடு சேர்ந்து ஆண்டவருக்கு முழு பிள்ளைகளாக, நல்ல சத்தியத்தில் வளர்கிற பிள்ளைகளாக அவர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த கொர்நேலியுவை பற்றி வேதம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இத்தாலியா நாட்டின் பட்டாளத்திலே அங்கு 100க்கு அதிபதியாக பணிபுரிந்த ஒரு மனிதன். இந்த மனிதன் செசரியா பட்டணத்தில் இருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:1 வாசிக்கிறோம். அவருடைய குணலட்சணம் எப்படி என்றால், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த மனிதனுடைய குணலட்சணம், அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனும் மிகுந்த தேவபக்தி உள்ளவனும் தான் மாத்திரமல்ல தன் வீட்டார் அனைவரோடும் கூட சேர்ந்து தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் உள்ள ஒரு மனிதனை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நாம் பார்க்க முடியும்? அல்லது நம்மில் எத்தனை பேர் இந்த அனுபவத்தோடு இருக்கிறோம்? ஒரு குடும்பத்தில் பலதரப்பட்ட சபை மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பலதரப்பட்ட கிறிஸ்துவ சபை சார்ந்த குடும்ப அங்கத்தினர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் ஒருங்கிணைந்தவர்களா என்றால் இல்லை. ஒவ்வொருவரும் தன் தன் கருத்துக்களுக்கு வித்தியாசப்பட்டவர்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒரே இரத்தத்தில் பிறந்த பிள்ளைகளுக்குள் இவ்வளவு வேறுபாடுகள் காணப்படுகிறது. தகப்பன் செல்லுகின்ற சபைக்கு பிள்ளைகள் செல்வதில்லை. பிள்ளைகள் செல்லுகின்ற சபைக்கு பெற்றோர்கள் செல்வதில்லை. கணவன் செல்லுகின்ற சபைக்கு மனைவி செல்வதில்லை. மனைவி செல்கின்ற சபைக்கு கணவன் செல்வதில்லை. சபை பாகுபாடு அவர்களை பிரிக்கிறது. ஒன்றாகிய தேவன் ஒருவரை சார்ந்து வாழ்கிற நாம் இந்த கருத்து வேறுபாடுகளை எப்படி நாம் புகித்துக் கொள்கிறோம்? யோசித்து பார்ப்போம். அந்நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள பிள்ளைகள் யாராவது வேதாகமத்தில் எங்காவது இருந்திருக்கிறார்களா என்று படித்து பாருங்கள். அப்படி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று நீதிமொழிகள் 28:9 ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை கேட்காமல் யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவ பக்தியுள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள், அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். அவனை அடக்கம் பண்ணுவதற்கு கூட யாரும் இல்லை. அடக்கம் பண்ணின மக்கள் யார் என்றால் தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷர்கள். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் தேவ பக்தியுள்ள மனுஷர்கள் யார் என்பதை நாம் ஆராய வேண்டும். அப்போஸ்தலர் 9:22
சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், சவுல் அதிகமாய் திடம் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். சவுல் ஆண்டவரால் தொடப்பட்ட போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தைகளை உணர்ந்த மாத்திரத்தில் அவன் ஆண்டவர் பக்கம் சேர்ந்து, இவர்தான் ஆண்டவர், இவரை தவிர லோகத்தில் வேறு தேவன் இல்லை என்று அநேக திருஷ்டாந்தங்களினாலே தேவனை மகிமைப்படுத்தினார். அங்குள்ள யூதர்களை கலங்க பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இதே அப்போஸ்தலர் 10:22 அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவென்று சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு பரிசுத்த தூதனாலே தேவதனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இந்த கொர்நேலியுவை குறித்து இரண்டாவது ஒரு சாட்சி பகிரப்படுகிறது என்றால், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பகிர்வருமாகிய கொர்நேலியு. அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நம்மில் நாம் பார்க்க முடியுமா? ஆண்டவருக்குள் இருக்கிற நாம் இந்த அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்க முடியுமா என்றால் அதனுடைய வெளிச்சம் நமக்குத்தான் தெரியும். ஏனென்றால் கொர்நேலியு எல்லோருக்கும் நல்ல ஈவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மகனாக காணப்பட்டார். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது அதை குறித்து அவர் சொல்லுகிறார்கள். வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவர் என்று சாட்சி கொடுத்தவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். அன்பு பிள்ளைகளே, இங்கு அனனியா என்கின்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும், வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த அளவு பக்தியாய் நடந்த ஒரு மனிதன், அங்கே குடியிருக்கிற யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். நீ அநேகருக்கு சாட்சியாக இரு என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க இந்த அனனியா தன்னை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஒரு சபையில் கண்காணியானவன், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டுமென்றால், அவன் கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலும் பிசாசின் கண்ணியில் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவை சாராத மக்களால் அவன் நல்லவன் என்று புகழாரம் பெற்றிருக்க வேண்டும். யார்? கண்காணியானவன். கண்காணியானவன் என்றால் ஆங்கிலத்தில் பிஷப் என்று சொல்வார்கள். ஒரு சபையின் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கு இந்த நிலையில் நம்மில் காணப்படுகிற மக்கள் எத்தனை பேர் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அங்கு 16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கொண்டு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தின் தன்மைகளை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார்,
13:16 இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள். நீங்கள் தேவனோடு இசைந்திருக்கிற பிள்ளைகள் என்று எனக்கு தெரியும். எனவே நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். 36வது வசனம், அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 13:36 சொல்லுகிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாவினிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீது தேவனுக்கு எப்படி பயந்தார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. கொர்நேலியு, அனனியா, பின்பு தாவீது, பின்பு தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், தேவ ஜனங்கள், இவர்களை குறித்து இன்றைக்குரிய சத்தியத்தை நாம் கேட்டோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு சாட்சியாய் வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனுடைய காணியாட்சிக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா, அல்லது புறம்பானவர்களாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், தேவ சத்தியத்தின் மீது ஒரு வாஞ்சை வர வேண்டும், ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் பிள்ளைகளோடு இணைந்திருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும்போது எப்படி பெற்றோர்கள் துன்பப்படுகிறார்களோ, வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, அதை போல நாமும் தேவ சமூகத்தில் நம்மை எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடாத ஒரு அனுபவம் உள்ள பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு எதை நாம் முதலாவது கைவிட வேண்டுமென்றால், உலகத்தின் ஈடுபாடுகளில் உள்ள இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகளை நாம் விட்டு விலக வேண்டும். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறார், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை கொர்நேலியுவை போல அவர் குடும்பத்தை போல உருவாக்க நாமும் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்து தேவனுக்கென்று நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை தங்கியிருந்து உமக்கு உந்த அனுபவத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். எங்களுக்குள் குற்றங்கள், குறைவுகள் இருந்தாலும் அதை தயவாக மன்னித்து எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். கேட்ட சத்திய வசனங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் எப்படி அபூர்வமாய் காணப்பட்டது என்பதைப் போல இதை கேட்ட நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். பலவீனங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி போடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விசுவாச வாழ்க்கையில் மிகுந்த ஊன்றுகோலாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.